ஹalleluya. ஆமென். இதாங்க தேவனுடைய அன்பு. இவ்வளவு கஷ்டமான காரியம் செய்து எல்லா பக்கம் புயல் அடிக்குது, அது பண்ணுது இது பண்ணுது. ஆனா காலையில 8 மணிக்கு மழை வந்துச்சு. உனக்காக மழை நிறுத்தி இருக்கிற ஆராதனை வருவது. ஹalleluya. அந்த அன்பு தான். இதுதான் இயேசுவோட அன்பு. அவர்கிட்ட வளர்த்திட்டு இருக்கீங்க அர்த்தம். இப்ப மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்களா? புயல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இது அங்க நடக்குது, இங்க நடக்குது, இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வருது, எது வந்தாலும் மழையே வந்தாலும் நீங்க ஆராதனை உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மையான அன்பு. இதுக்குண்டான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார். நீங்க மழையில நனைஞ்சிட்டு வந்து ஆராதனை உட்காந்து இருக்கீங்கல்ல, இதுக்குண்டான ஆசீர்வாதம் உனக்கு கை மேல போகும்போது அப்படி கொடுத்து அனுப்புவார். ஹalleluya. அத சொல்றாரு. அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி அப்படியே பறந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உள்ளுக்குள்ளே தங்கி இருக்கிறார். அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? வெளியில. உங்க சரீரத்தில் இருக்கிறாரு. நீங்க தான் அவரு, அவர் தான் நீங்க. ஹalleluya. அப்படியே அவர் அதான் சொல்றாரு. என்னை எப்பயுமே அணைச்சிக்கிட்டே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டே அந்த வார்த்தை அந்த அன்பு அப்படி மிதந்துக்கிட்டே. ஹalleluya. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற மிதப்பான உலகம். ஆனா நீ எனக்குள்ள மிதந்துக்கிட்டே பேரின்பத்துக்குள்ள அந்த பேரின்ப நீரோடைக்குள்ள வந்து அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டே போ. இன்னைக்கு வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கல அந்த ஆராதனை அப்படி அன்புக்குள்ள. ஹalleluya. நீ போகும்போது என்னது? ஆமென். அந்த ஆழத்தில் அந்த நீச்சல் ஆழத்தில் அப்படி அன்பின் ஆழத்தில் நீ போகும்போது அந்த ஆழம் என்னன்னு காமிக்கும். அந்த ஆழத்துக்குள்ள போயிட்டு நீ உள்ளர போயிட்டு வெளியில வரும்போது ஆமென் உன்னை ஆசீர்வாதமா கொண்டு போகும். அதான் சொல்றாரு. ஆமென். உங்களுக்குள் இருப்பதா நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றோட விடே உங்களிடத்தில் வருவேன். ஆமென். அப்ப நான் உன்னை அனாதையா விட மாட்டேன். பிரச்சனையில மாட்டி இருப்பது கண்ணு காணாம போகிற கடவுள் இல்லை அப்படிங்கிறார் ஆண்டவர் சொல்றாரு. நீ பிரச்சனையில மாட்டி இருக்கும்போது உன்னை திக்கற்றோட விட்டேன் அப்படிங்கிறார். அப்ப எத்தனை பிரச்சனையில நீங்க மாட்டி வந்திருக்கீங்களோ அதுல இருந்து எஸ்கேப் பண்ணுவேன்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதுல இருந்து விட்டி வாங்குற அப்படிங்கிறது, அதுல இருந்து தப்புவிக்க அப்படிங்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். சாதாரணமான கடவுள்னு சொல்றாரா? வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அதுல பாருங்க 19 இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் அவர் பார்க்கவே பார்க்காது. அதனாலதான் பயங்கரமான பாவத்துல போயிட்டு இருக்கு உலகம். இயேசுங்கிற ஒரு தெய்வம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்ல அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையா உலகம் முடிஞ்சு போச்சு. அவன் என்ன செய்வான்? பணம் பணம் பணம்ட்டு ஓடிட்டே இருப்பான். அது வந்து ரெக்கை கட்டி பறந்துட்டே இருப்பான். இவனு ஓடிட்டே இருப்பான். என்கிட்டே ஓடவே முடியாதுங்கிறாரு. சொல்றாரு
என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அப்ப ஏசப்பா உங்க கூட இருக்கிற என்னைக்கு பார்ப்பீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை மாறும்போது பார்ப்பீங்க அப்படிங்கிறது. பிரச்சனை எப்போ மாறும்? இப்ப சொன்னீங்கன்னா இப்பவே மாறுவேன், நாளைக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு மாறும், அடுத்த வருஷம் சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் மாறும். விசுவாசத்தோட சொல்லு, விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடுங்க. அப்ப பிரச்சனை இப்பவே முடியுங்கிறாரு. அல்லேலூயா. அத சொல்ல என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பன். என் கற்பனை இன்னைக்கு கர்த்தர் என்ன பேச இமேஜினேஷன் எப்படி உன் வாழ்க்கை இருக்கும், எப்படி நீ பேசணும், எப்படி உன் வாழ்க்கை உயரணும், உயரும் உன் குடும்பம் உயரும், உன் ஊழியம் உயரும், ஆமே உன் மன வளர்ச்சி உயரும், பொருளாதாரத்தில் செழிப்பு, இதெல்லாம் என்ன எப்படி கேட்கிறாரு? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதை பெற்றுக்கொண்டு அதை ஒரு பொக்கிஷமாக வைத்துக் கொண்டு எங்க வைக்கணுமா? உன் நினைவுல என்னதல்ல கற்பனைகளுக்குள், ஆமே அவைகளை கை கொள்ளுகிறவனோ என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். யாரிடத்துல? ஏசப்பா 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க, அது இல்ல, அதை கை கொள்ளு. இது நடக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் எதிர்காலம், இப்படிதான் வாழ்வேன், இதுதான் கட்டளை. எங்க அப்பா இப்படிதான் இமேஜினேஷன் பண்ணிருக்கிறாரு, இப்படிதான் நான் படைச்சிருக்கிறாரு. ஆமே எதை நீ சொல்றியோ தான் சொன்னபடி ஆகுங்கிற, நீ சொல்ற மாதிரி தான் இந்த உலகத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு, படைச்சு வச்சிருக்கிறாரு. எங்க வாயில எல்லாம் பார்த்து கொள்வேன், எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் உனக்கு வேலை செய்யறதுக்கு அப்படியே கையை கட்டி நின்றுகிட்டு இருக்கு. அந்த விசுவாசம், அந்த உண்மையான விசுவாசம் தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதனால உண்மையுள்ள பரிபூர்ண ஆசீர்வாதம், உண்மையான விசுவாசம், கர்த்தருக்கு உண்மையான காரியத்துல ஓடும் உண்மை. மத்தவங்க அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க, இந்த முடியும் அப்படி பாங்க, அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம கையில என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அதுல நம்ம கிங்கா இருந்து ஆடணும். அவங்களுக்கு கொடுத்த அழைப்பு, அவங்களுக்கு கொடுத்த ஊழியம், ஆமே அவங்களோட அவரு எகவாயில அந்த ஊழியத்தை கொடுத்து அவரு பார்த்துப்பாரு. இந்த ஊழியத்தை கொடுத்தாரு உங்க கொடுத்துருக்காரு, நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த ஊழியத்தை நம்ம தான் பெரிய ஆளும், நம்ம தான் கிங்கு. இந்த ஊழியத்துக்கு உன் குடும்பத்துக்கு நீ தான் கிங்கு, உன் வேலைக்கு நீ தான் கிங்குங்கிற கர்த்தர், நீ தான் ராஜாங்கிற. எல்லாம் உங்க கையில கொடுத்துட்டு அவர் பரலோகத்துல போயிட்டு ஆமே பிதாவிடத்துல போயிட்டு என்னது பறிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை எப்படி பேசுறான் பாரு விசுவாசத்துல. உன்னை பரலோகத்துல இருந்து அப்படியே இறக்கி விடுவார். பொருளை, பணத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, நன்மையான எந்த ஈவம் ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்கி வருது. அவர் இறங்கி விட்டாரு கீழே வரும். அப்ப எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. அவர் இறங்கி விடுறதுக்கு நீ பேசிக்கிட்டே இறங்கி விடுற. அல்லேலூயா. ஆமென். அதான் சொல்றாரு பாருங்க. ஆமென். என் கற்பனைகளோட அவைகளை கைக்கொள்கிறேன், என்னிடத்தில் அன்பா இருக்கு. என்னிடத்தில் அன்பா இருக்கிற என் பிதாவும் அன்பாக இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தரை வெளிப்படுத்தணும்னா, கர்த்தர் உனக்குள்ள அற்புத அடையாளங்களை செய்யணும், அவளை உனக்குள்ள கொண்டுட்டு வரணும்னா,
வீட்டுக்கு வராங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தரா இருப்பாருங்க. ஆமென். நீ மனைவியை பார்க்கும்போது மனைவியா பார்க்க மாட்டேன், இயேசுவா பார்ப்பேன். உன் பிள்ளைங்களை பார்க்கும்போது பிள்ளைகளை பார்க்க மாட்டேன், இயேசுவா பார்ப்பேன். அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டுட்டு வந்துருவாங்க. குடும்பத்துல சண்டை பிரச்சனை அதெல்லாம் இருக்காது. உன் பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க, உன் மனைவி உன் பேச்சை கேட்பாங்க. இந்த இயேசுடைய அன்புக்குள்ள வந்துச்சுன்னா அவன் உன் ஓனரே உன் பேச்சை கேட்பாங்க. சாதாரண விஷயங்கிறாரு. இந்த உலக காரியம்லாம் தேவனுக்கு சாதாரண விஷயம். நீ பெருசா பார்த்துக்கிட்டு தேவனுக்கு லேசான காரியமே. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை தேற்றவானே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை தேற்றவான். அப்போ உங்களை தேற்றுறதுக்கு பரிசுத்த ஆவி தேவை. இப்ப நானா பேசிக்கிட்டு வச்சுங்க ஓடியே போயிடும். ஒரு மீட்டிங் போட்டு கொஞ்ச நேரம் மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, ஒரு 500 ரூபாய்க்கும் சும்மா ஒரு சின்ன பாட்டிலுக்கும் போயிட்டு கையை தட்டிட்டு வந்துடும். எப்படா மீட்டிங் போய் எப்படா போய் பிரியாணி சாப்பிடலாம், எப்படா போய் சரக்கு சாப்பிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இவரு ஒரு மீட்டிங் போடுறாரு. இந்த வார்த்தையை நீ கேட்கும்போது இந்த தேட்டரோட ஒரு தேட்டு வராது. ஐயோ இதுதான் என் வாழ்க்கையா அப்படி தேட்டி ஏற்றுவான். அதான் தேட்டர வரம்னா கீழே இருந்து தூக்கி விடுறது. உடஞ்சி போய் வந்துருக்கு பார்த்தியா, உன் மனசு அப்படியே என்ன செய்வது கேட்கிறது. இவ்வளவு நாள் இந்த வாழ்க்கை வாழாம போயிட்டுமே, இவ்வளவு நாள் இந்த சத்தியத்தை கேட்காம போயிட்டுமே, அவன் இந்த வசனத்தை படிச்சுட்டு ஆனால் வசனத்துக்குள்ள இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் என்னன்னு புதையல நம்ம எடுக்காம போயிட்டோமே. அப்ப ஃபீல் பண்ணுவோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே சொல்றார் ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நிறைய பசங்க கேட்டிருக்கோம். இப்ப மறுபடியும் என்ன செய்யலாம், ரிப்பீட் பண்றாங்க. இப்ப வந்து 10th ஃபெயில் ஆயிட்டோம்னா மறுபடியும் என்ன டுடேல் கால் செஞ்சு மறுபடியும் எழுதி பாஸ் பண்றாங்க. அந்த மாதிரி உலகத்துல நிறைய காரியங்களை ஃபெயிலியர் ஆகிருக்குல்ல. இப்ப வந்து என்ன செய்யறாரு, ஆப்ஷன் வைக்கிறார், நினைப்பூட்டுறாரு. இதான் உன் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இதுதான் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்ன நினைப்பூட்டுறா, சமாதானம். இன்னைக்கு இந்த உலகம் அதை இழந்தனாலதான் ஆமே அடிச்சுக்குது, வெட்டிக்குது, குத்திக்குது. அல்லேலூயா. ஓடுது, பணத்துக்காக ஓடுது, கொலை செய்யுது, உலக அன்புக்காக விபச்சாரம் செய்யுது, உலக அன்புக்காக ஏங்குது, அப்பா அம்மா விட்டுட்டு ஓடி இருக்கு, உலக காதலுக்காக. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு, ஆமே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னத்தை வச்சு போகிறாரா, எங்க சமாதானம். கடவுளுடைய சமாதானம்னா என்ன, இந்த பூமியில வச்சிருக்கிறார். அப்ப பூமியில என்னத்தை வச்சுட்டு போறாரு, என்னத்தை வச்சுட்டு போறாரு, இயேசுவே வச்சுட்டு போறாரு. அவருடைய ஆவியை ஜீவனை வச்சுட்டு போறாரு, அவருடைய வாக்கியை வச்சுட்டு போறாரு, அவருடைய வல்லமையை வச்சுட்டு போறாரு, அவருடைய அதிகாரத்தை வச்சுட்டு போறாரு, என்னுடைய சமாதானத்தை. அப்ப இதெல்லாம் ஒரே ஒண்ணுதான், இயேசுவின் அன்புக்குள்ள வச்சு இதெல்லாம் உனக்குள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய சமாதானம் என்னதான், அவருடைய சமாதானம் நித்திய ஜீவன். பரலோகத்தை இங்க இறங்கி போறான். உன் வீடு பரலோகமா இருக்கணும், உன் வேலை செய்கிற இடம் பரலோகமா இருக்கணும், உன் பிள்ளைகள் பரலோகமா பார்க்கணும், உன் மனைவி பார்க்கணும். ஐயோ பரலோகமே வந்து இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாள் என்கிட்ட சண்டை போட்டு இருந்தா இப்ப வந்து சமாதானம் ஆயிட்டான், பரலோகமே வந்த மாதிரி இருக்கு. அதான் வீட்டுக்குள்ள கொண்டு வர சொல்றேன், அதான் ஊழியத்துக்குள்ள கொண்டு வர சொல்றேன். ஊழியம் செய்யறவங்க பயப்படாங்க, சமாதானத்தோட நீ செஞ்சு பாரு. இயேசுவின் அன்புல வளர்ந்து செஞ்சு பாரு. காசெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. அவருக்காக நீ உண்மையா இருக்கும் பொழுது பணமெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்துடும். எவ்வளோ வல்லமை வரங்கள்லாம் எதுக்கு உனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் காசு
பதிலே வரல. பதில் வரல, விசுவாசத்தோட நீங்க அந்த ஜெபத்தை பண்ணல. வரும் ஜெபம் இல்ல, வந்துருச்சுன்னு ஜெபம் இல்ல, கிடைச்சிருச்சுன்னு ஜெபம் இல்ல, என் எதிரிகள் பந்தாடி விட்டுருவேன் அப்படின்னு ஜெபம் இல்ல. இன்னும் வந்து மோதிக்கிட்டு இருக்கான், இன்னும் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இன்னும் என்ன ஒடுக்குறாங்க. இதெல்லாம் விசுவாசம் இல்லைங்க. இதுக்கு பைபிளே தேவை இல்லையே. நீங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதைத்தான் தெரியும். 6 நாள் வேலை செஞ்சு ஒரு நாளுக்கு அடுப்புக்காக போயிட்டு நீங்க என்ன செய்யறாங்க? சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. அங்க போய் ஒரு சின்ன பாட்டு வேலை செய்யல அவனுக்கு. இன்னைக்கு அவனுக்கு அந்த 2 மணி நேரம் சமாதானத்துக்காக அங்க போய் உட்காந்துருக்கு. அது உலகமே கொடுத்துட்டு போயிருமே. நீ சாவர வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு 2 மணி நேரம் கொடுக்கிற சமாதானம் தியேட்டர்ல உட்காந்து டாஸ்மார்க்ல உட்காந்து 2 மணி நேரம் கொடுக்கறது இன்னைக்கு ஒரே நாள்ல நான் உன் வாழ்நாள் முழுவதும் கொடுக்குறேங்க. பரலோகத்துக்கு உனக்குள்ள கொண்டு வந்து அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அதான் சொல்றேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிறதே இல்லைங்க. அப்ப தீமையான காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கீங்க. உலகம் கொடுக்கிறது, பிசாசு கொடுக்கிறது. இந்த வியாதி யார் கொடுக்கிறது? பிசாசு கொடுக்கிறது. இந்த பண பிரச்சனை யார் கொடுக்கிறது? பிசாசு கொடுக்கிறது. உன் எதிரிகளை யார் உருவாக்குறது? பிசாசு உருவாக்குறது. அவனை கட்டி ஜெபம் பண்ணுங்க. பலவானை முறிந்து கட்டினாலும் உன் வீட்டுக்குள்ளே வர முடியாது. அவனை கட்டு, அவனை கட்டு, அவனை கட்டு கட்டுன்னு ஆண்டவர் இப்ப காட்டுறாரு வசனம். அல்லேலூயா. கட்டுவீங்களா? கட்டுவீங்களா? அந்த சமாதானம் இந்த தேவனுடைய வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாது. இப்ப இருதயம் கலங்கிட்டு இருக்குல்ல, பயந்துட்டு இருக்கீங்களா வாழ்க்கையை குறிச்சு? பிள்ளைங்க இப்படி போயிருமா, அப்படி போயிருமா, திருமணம் ஆகாத, குழந்தை இருக்காதா, இதெல்லாம் பேசாத, அதெல்லாம் நினைக்காத. அதெல்லாம் இயேசுவுடைய லிஸ்ட்லயே இல்ல, இந்த தேவனுடைய இதுலயே இல்ல, பைபிள்லயே இல்ல. அதெல்லாம் பயப்படாமலும் கலங்காமலும், பயப்படாத அப்படின்னு 365 டைம் இந்த பைபிள்ல சொல்லியிருக்கு. வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். 365 நாளும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால 365 டைம் பயப்படாத, கலங்காத, பயப்படாத பைபிள்ல அத்தனை வசனம் இருக்கு. 365 வசனம் இருக்கு. பயப்படாம இருக்கு. அப்ப ஒரு வருஷம் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு ஆரம்பத்திலேயே ஆண்டவர் என்ன பயப்படாம அந்த சமாதானத்தை உனக்குள்ள ஏத்திக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய அன்புக்குள்ள வளர்ந்துக்கிட்டீங்கன்னா கலங்கவே வரும். பயம் வந்துச்சுன்னாவே கலக்கம் உள்ளார பூந்து, கலக்கம் உள்ளார பூந்துச்சுன்னா உன் சரீரத்துல நான் சாப்பிட்டு கழட்டிக்கிட்டே வரும். ஒவ்வொரு உறுப்பும் அப்படி பாதிக்கப்பட்டுக்கிட்டே வரும். ஒவ்வொரு உறுப்பும் அப்படியே நசுக்கி எடுப்பான் பிசாசு. அதுக்கப்புறம் ஐசியூல போய் படுத்துக்க வேண்டியதான். சொந்த காசுல சூனியை வச்சுக்கிறது யாருன்னா கிறிஸ்தவன் தான், வேற எவனுமே கிடையாது. அல்லேலூயா. சொந்த காசுல நம்ம சூனியை வச்சுக்கிறோம். இவ்வளவு வசனம் இருக்கு, இப்படி இருக்கு, பயப்படாமல் கலங்காமல் இருப்பேன். இன்னைக்கு படியை விட்டு வெளியில போனோடனே ஒரு சின்ன ஒரு பயத்தை விட்டுட்டோம், அதுலயே அந்த 6 நாள் ஓட்டி விட்டுருவோம் பிசாசு. இந்த 6 நாளே அவன்